இந்த வாரம் மூவி ரிவ்யூல நம்ம பாக்குறதுக்கு படம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைட் கிளப். ஆங்கில படம் நினைச்சது கூடாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஹாலிவுட்ல வந்திருக்கு. இது ஹாலிவுட்ல வந்த ஃபைட் கிளப் முழுக்க முழுக்க தமிழ் இளைஞர்களாக எடுக்கப்பட்ட ஒரு படம் சொல்லலாம். யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷம் இருக்குமா இருக்கும் 8 வருஷம் இருக்கும். திடீர்னு ஒரு எங்க இருந்து வந்தாரு தெரியல அந்த ஹீரோ, திடீர்னு வந்தாப்புல ஒரு படம் எடுத்தாப்புல பயங்கரமா ரீச் போச்சு. படத்தோட பேர் சொன்னீங்கன்னா நீங்க என்ன படத்தை பத்தி பேச போறோம்ன்றது தெரிஞ்சிடும். உரியடி வந்து ரொம்ப ஒரு நல்லா பேசப்பட்ட ஒரு படமா இருந்தக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அதானே ஒரு ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து காலேஜ் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும், அதை வச்சு பேஸ் பண்ணதா ஒரு கதை போகும். ஸோ அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டும் வந்துச்சு, அதுவும் நல்லா ஓரளவுக்கு ரீச்ல போச்சு. சோசியல் மெசேஜ் இருக்கும், அரசியல் சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் கருத்து இருக்கும். உரிய 2 அந்த படத்துடைய இயக்குனர் நடிகருமாகிய விஜயகுமார் அவருடைய அடுத்த படம் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவா அதுலயும் ஹீரோ தான், இதுலயும் வந்து ஹீரோ வந்து பண்ணிருக்காப்ல. அப்படின்னா இந்த படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண படம் தான். படத்துக்கு வந்து உடம்பெல்லாம் குறைச்சு 6 பேக் எல்லாம் வச்சு ஒரே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்கியா இருப்பாப்ல, அது ரொம்ப பல்கியா இருக்க மாட்டாப்ல, லைட்டா ஒரு ஃபேட் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் குறைச்சு 6 பேக் எல்லாம் வச்சிருக்காப்ல. இந்த படம் வந்து எடுத்துட்டு இருக்கான்ற விஷயமே வந்து நம்மளுக்கு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. இதுல யாரு உள்ள வந்தோடனே அந்த படம் வந்து பேசு பொருளாச்சு அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்றாப்ல. ஓகே, ஜி ஸ்குவாட் அப்படின்ற நேம் போட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுட்டு இந்த படம் வந்து பயங்கரமா ஒரு பேசு பொருளாகி விளம்பரம் பண்ணி நல்லா ரீச்ல போய் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவாப்ல. படம் எப்படி இருக்குன்னப்ப இது விஜயகுமார் படம் தானே, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டரை பத்தி சொல்லிடணும், ஓகேவா? இவர் வந்து அப்பாஸ், டைரக்டர் வந்து அப்பாஸ். இவர் யாரு அப்படின்னா உரியடியில விஜயகுமார்ட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தவர், ஓகேவா? படம் எடுத்திருக்காப்ல. அந்த டீம் வெளியில போகல, ஒரே டீமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, என்ன இந்த படத்துல நான் மைனஸா பாக்குறது பிளஸும் அதுதான் படத்துக்கு, ஓகேவா? நான் மைனஸா பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தோம்னா எந்த சீன் பார்த்தாலுமே ராவா இருக்கு. அந்த ரா எல்லாமே நம்ம உரியடியில பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா, இந்த படத்துல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், பஸ்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும், ஓகேவா? அதே மாதிரி ரோட்ல பைபாஸ்ல ஒரு ரோட்ல வந்து இது நடக்கும், ஒரு பிரச்சனை நடக்கும். இந்த 2 சீனுமே பார்த்தோம்னா உரியடியில நம்ம பார்த்திருப்போம். இது அது இல்ல அப்படின்றதுனால ஞாபகம் வரும், ஓகேவா? ஆனா இது ஒரு குறைன்னு கேட்டோம்னா குறை கிடையாது, ஏன்னா எல்லாமே கதைக்கு தேவையானது, கதைக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கதையில எதுவுமே கிடையாது, ஒரு காட்சி கூட உள்ள இல்ல, ஓகேவா? ஆனாலுமே பார்த்தோம்னா 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் 18 நிமிஷம் அந்த படம் அவ்வளவு நேரம் இழுத்திருக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லைதான். படத்துக்கு வந்து இந்த 2.5 மணி நேரம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு தேவையான விஷயமா தான். ஏன்னா அதுக்கு குறைஞ்சி படம் பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ் ஃபைட் இருக்காது, கூட ஃபைட்டு தான், ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் படம் இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே லைவா இருக்கு, எதுவுமே அது பாத்தீங்கன்னா கேமரா தூக்கிட்டு ஓடி இருக்காங்க, அவ்வளவு குவாலிட்டியா இருக்குது, அவ்வளவு ஒரு ஒர்க் போட்டிருக்காங்க. உடனே வந்து அந்த கேமராமேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாராட்ட விடணும், அவ்வளவு உழைப்பு ஓடி இருக்காங்க. படம் ஸ்டெடி கேமரா போட்டு வாடுக்கும், படம் ஓடி இருக்கு, கூடயே டிராவல் ஆயிருக்கு, உண்மையிலே பெரிய விஷயம் தான். இதை விட இன்னொரு கேமராமேன்றத இப்ப அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டண்ட் கொடுத்தாரு இல்லையா அவருக்கு, ஏன்னா அவ்வளவு லைவா இருக்கு. இவன் நீங்க சொன்ன மாதிரி கேமராமேன், ஓகேவா? அவங்களுக்கு கொடுக்கறத விட இன்னொரு ஆளுக்கு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். யாரு அப்படின்னா எடிட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பேசப்பட்டதே எடிட்டிங் தான். எடிட்டிங் பத்தி நீங்க எடிட்டர் பத்தி சொல்லுங்க, நான் கேமராமேன் பத்தி சொல்றேன். எடிட்டிங் சொல்லுங்க. இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு, இல்ல இவ்வளவு பரபரப்பா நம்மள உள்ள படம் ஆரம்பிச்ச உடனே நம்ம படத்துக்குள்ள கொண்டு போயிடுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒர்க் வந்து எடிட்டிங். ஆமா, இங்க கட் பண்ணி அங்க போகும், திரும்பி இங்க போகும், இல்ல அது வந்து என்னன்னா கிளாஸ்ல போகும், இன்டர்கட் சொல்லுவாங்க. இன்டர்கட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு ஃபைட் சீன் ஒன்னு வரும். ஃபைட் சீன்ல வந்து விஜயகுமார் வந்து ஒருத்தரை போட்டு புலம்பிட்டு இருப்பாப்ல, அடிக்கும் போது ஒரு அடி இங்க விழுகும், இன்னொரு அடி வேற ஆளுக்கு வேற இடத்துல விழுகும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு பஞ்சு மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. 2 ஒரே சீக்வன்ஸ் மாதிரி தான் அவங்க பார்க்கும்போது தெரியும், ஓகேவா? அதே மாதிரி நம்ம அந்த இந்த படம் பார்த்திருப்போம்ல, எங்க ஆயுத எடுத்து பார்த்திருப்போம்ல, ஒரு சீன் நடந்துரும், அதாவது ஒரு கிளைமேக்ஸ் நடந்துரும். எதனால அந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு திருப்பி அந்த கிளைமேக்ஸ் முடியும். மூணு தடவை அந்த மாதிரிதான் இது. ஏன்னா ஒரு சீன் நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறமா எதனால அந்த சீன் நடந்துச்சு அந்த பாஸ்ட்ல போயிட்டு திருப்பி அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும், ஓகேவா? இந்த மாதிரி 2 இடத்துல வருது. இந்த ஒரு
வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, இந்த விஷயம் வந்துதான் நம்மள உள்ள இழுத்துட்டு போறது. இந்த ஒரு மெத்தட் இல்ல அப்படின்னா இது வழக்கமான ஒரு ரவுடிசமான ஒரு கதையோ, ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கிற ஒரு நார்மலான ஒரு வட சென்னைக்கு பத்தின கதையாதான் போயிருக்கும். இந்த எடிட்டிங் நல்லா பண்ணதுனால இது நமக்கு வந்து இப்படி கதையோட டிராவல் பண்ற மாதிரி கதை இருக்கு. என்னதான் ஃபைட்டா பேஸ் பண்ணி கதை இருந்தாலுமே படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. படத்தோட கேமராமேன் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு, யாரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேமராமேன் ரவி வர்மாவோட அசிஸ்டன்ட். அவங்கதான் அந்த படத்தோட வந்து கேமராமேன் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் போட்டோகிராஃபி வேற லெவல்ல தான் இருந்துச்சு. அந்த அப்பப்ப அந்த ஹீரோயின் போர்ஷன் எல்லாம் வருது, அது வந்து படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்குது. ஹீரோட டைப் பாத்தீங்க அப்படின்னா வட சென்னையில எல்லாருக்கிட்டையும் போய் லவ் சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரு லவ் சொல்லிட்டு ஜாலியா இருந்து வட சென்னையில இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே ஒரு கான்செப்ட்ல தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு வன்முறையில கையெடுக்கிறாங்க, எப்படி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி அரசியல் சூழ்ச்சி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இப்படிதான் ஒரு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் அந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து அதை எதிர்கொள்றாங்க, இதெல்லாம் வந்து கரெக்டா ஒரு மல்லிகை போக்குவரத்து மாதிரி எடிட்டிங்ல கொண்டு வந்து கொடுத்து அப்படி அழகா வந்து படத்தை வந்து முடிச்சிருக்காப்ல. சொல்ல போனா எனக்கு வந்து இன்னொரு வருத்தம் ஒண்ணு இருக்கு. என்ன ஓகேவா, ஏன்னா நம்ம அந்த வெற்றிமாறன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் ஒரு சில ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா வட சென்னை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகேவா, அங்க இன்னும் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. வந்து ஒரு சீன் இருக்கும், நான் வந்து சரக்கு அடிக்க சொல்லுவாப்ல ஒரு ஃப்ரெண்டு விஜயகுமார் வந்து இந்த சரக்கு குடிச்சுதானே நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கை தட்டி விடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நல்லா இருக்கும். அது மாதிரிதான் இதுவும். அதான் இந்த சீன் தான். ஏதாவது ஸ்போர்ட்ஸ்மேன் அவ்வளவு பேர் இருக்காங்க. பாட்டு கானா பாட்டுக்கு வட சென்னை தான் உங்களுக்கு பேஸே. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ரத்தம் தெரிக்க வட சென்னைனா கத்தியும் கவலாதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் கிளப்ன்ற பேர்ல இறங்கிருக்கு. எனக்கு இதெல்லாம் நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணலாம் படம். இப்ப வந்து இந்த ஜெயின் அடிச்ச ஒரு எபிசோட் வந்திருக்கும் எனது லேபிள். உண்மையிலே அது நல்லா இருக்கும். அது அந்த நீங்க ஸ்போர்ட்ஸ் சொல்ற கான்செப்ட் அதெல்லாம் நல்லா காமிச்சிருப்பானுங்க. வக்கீல் வேற அந்த ஏரியால வந்ததுனால அவரையே மாத்திருப்பாங்க. எல்லாமே இந்த வட சென்னை பேஸ் பண்ண கதை தான். அதுல இது ஒரு ஜெனர் ஆஃப் வட சென்னை பேஸ் பண்ண கதை. சோ வந்து படம் பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஃபேமிலியா கூட நீங்க பாக்கணும்னா பார்க்கலாம். நல்லா இருக்கும். நம்மள மாதிரி எங்க ஆடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்லா துருதுருப்பா ஒரு 2 மணி நேரம் வந்து எங்கேயுமே யோசிக்காம ஃபோக்கஸ் பண்ணி படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபைட் கிளப் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் பிறந்த படத்துல வந்து ஃபைட் கிளப் வந்து நல்ல ஒரு பேரு, நல்ல ரீச். முக்கியமா லோகேஷ் நாராஜோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனினால ஒரு விளம்பரம் பண்ணி நல்லா ரீச்சில் கொண்டு போயிட்டாங்க. பார்த்த எல்லாருமே வந்து நல்லா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் விஜயத்தில் பாருங்க. ஓகே.